சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். ஒன் இந்தியா ஹவுஸ் ஆட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஓஜி ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 80s 90s அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ஒரு கபில் தேவ், அதுக்கப்புறம் வந்து இயர்லி 2K, அதுக்கப்புறம் வந்து அந்த 2010 2015 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யுவராஜ் சிங், அவர் சுரேஷ் ரெய்னா இருந்தார், இர்ஃபான் பதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2K அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர்கள் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. பட் இந்த ரியல் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 80s நான் சொன்ன மாதிரி கபில் தேவுக்கு அப்புறம் வந்து ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சாங்களா அப்படின்னா டீம் இந்தியாவுக்கு வந்து ஆஃப்டர் 2000 தான் வந்து பயங்கரமான ஆல்ரவுண்டர் கிடைச்சாங்க. கங்குலி வந்து ஒரு பக்காவான ஒரு ஆல்ரவுண்டர், பட் பியூர் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவர் வந்து பவுலிங் வந்து ஒரு 4 ஓவர் இல்லை 5 ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவார். ரேராக வந்து ஒரு 7 ஓவர் 8 ஓவர் கிட்ட போடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. பட் எப்போ யுவராஜ் சிங்கோட என்ட்ரி ஒன்று வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா வந்து ஒரு பக்காவான ஆல்ரவுண்டரை கபில் தேவுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கே ஒரு ஃபீல் குட்டாக இருந்திருக்கும் தான் தோணுது. ஏன்னா யுவராஜ் சிங் வந்து இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த இங்கிலாந்துக்கு எதிராக வந்து அந்த ஒரு 50 அடிப்பாப்பில் அவரோட டெபியூ மேட்சுக்கு அடுத்தடுத்த வந்து இங்கிலாந்து கூட தான் நடக்கும். அந்த ஒரு 50 அடிச்சதுக்கு அப்புறம் வந்து உலக கிரிக்கெட்டை அவர் திரும்பி பார்க்க வச்சது அந்த ஒரு சம்பவம். என்னடா வந்து யுவராஜ் சிங்னு யாராவன் திடீர்னு வந்து எங்கேருந்தோ சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக 2004 ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து 2006 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கங்கள் இருந்தது. 2007 யுவராஜ் சிங்னா யாரு அப்படின்றத வந்து ஒட்டுமொத்தமாக காமிச்சு எல்லாருமே மிரள விட்ட ஒரு காலம் அந்த 2007 T20 உலகக்கோப்பை MS தோனி தலைமையில் வந்து போனாங்க. ஸோ அந்த T20 ட்ராஃபியில் தான் வந்து 6 பாலுக்கு 6 சிக்ஸு இந்திய மக்கள் மத்தியில் வந்து யுவராஜ் சிங் அப்படின்னாலே சிக்ஸர் நாயகன் சொல்லிட்டு ஒரு தனித்துவமான பேரை வந்து கொண்டு வந்தார் யுவராஜ் சிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் அப் விஷயம் லோ விஷயம் நிறையா இருந்தது. 2009-10 வந்து கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் தோனி அவர் மேலே நம்பிக்கை வச்சார். 2011 அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வந்து நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது தேவையில்லை. அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லலாம். 2011 அப்புறம் உங்களுக்கு ஒரு 2012-13 வந்து அவ்வளோவா பெருசாக அவரை வந்து நம்ம பார்க்கல. 2014 T20 உலகக்கோப்பை மறுபடியும் உள்ளே வந்தார். அந்த T20 ட்ராஃபி உலகக்கோப்பை ட்ராஃபி வந்து யுவராஜ் சிங் தான் தோத்ததுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்லோயிஷான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்கிட்டு தலை தோனி வந்து மலிங்கா பாலில் திணறாரு அப்படின்னா அங்கிட்டு ஒரு திசரா பரேரா பால்லையும் குலசேகரா பால்லையுமே வந்து அங்கிட்டு நம்ம யுவராஜ் சிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயர் வந்து கொஞ்சம் திணறினார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுவராஜ் சிங் அடுத்தடுத்த காலகட்டத்தில் வந்து பெருசாக நம்ம பார்க்கல. பட் கடைசியாக வந்து 2018 இங்கிலாந்துக்கார அந்த 150 அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுத்தமாக பார்க்கல. ஐபிஎல்லையும் சரி இல்லை வந்து ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் சரி அப்படியே பார்த்து வளர்ந்துட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஒரு ஓஜி அப்படின்னா கபில் தேவுக்கு அப்புறம் ஒரு யுவராஜ் சிங் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆல்ரவுண்டர் வந்து இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து கிடைக்கிறது அபூர்வமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு. பட் ஸ்டில் அவர் வந்து இவங்களோட பொசிஷனை ஃபில் பண்ணார் அப்படின்னா அப்படி இல்லை. யுவராஜ் சிங் வேற, ரவீந்திர ஜடேஜா வேற. ரவீந்திர ஜடேஜா இஸ் ஆல்வேஸ் ரவீந்திர ஜடேஜா, யுவராஜ் சிங் இஸ் ஆல்வேஸ் யுவராஜ் சிங் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டராக வந்து நம்ம கோபி அண்ணா ஸ்டைலில் சொல்லணும்னா அவர் என் கண்ணுக்கு ஒரு காவியமாக தெரிஞ்சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இர்ஃபான் பதான் இருந்திருந்தார். இர்ஃபான் பதான் வந்து 2002 2004 இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து ஒரு செம்மையான ஒரு ஆல்ரவுண்டராக வந்துகிட்டு இருந்தாப்புல. ஆக்சுவலாக பேட்டிங்கோட பவுலிங்கில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்தியா டீம் வந்து அவரை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக டொமஸ்டிக்லேயுமே வந்து அவரோட ஆவரேஜ் வந்து பேட்டிங்கில் அபோவ் வந்து ஒரு 35 இருந்தது. ரஞ்சி ட்ராஃபிலையும் அதே தான், டொமஸ்டிக்லேயும் அதே தான். ஸோ அபோவ் 35 ஆவரேஜ் வச்சுது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மீடியம் பேசர் கிடைச்சாலே யார் சார் வேறான்னு சொல்லுவா. என்னதான் இங்கிட்ட ஆஸ்திரேலியாவுக்கு வந்து காலங்காலமாக ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து இருந்துகிட்டு இருந்தாலும் இங்கிட்ட இந்தியாவுக்கு வந்து ஒரு சகீர் கான் மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இப்போ வரைக்கும் நம்ம பெருசாக யாரையுமே பார்க்கல. பட் ஸ்டில் அந்த தேடுதல் வேட்டை போய்கிட்டு தான் இருக்குது. பட் இர்ஃபான் பதான் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர் வந்து கிடைச்சாங்களா அப்படின்னா அதுவும் இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் இர்ஃபான் பதான் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டருங்க. 2011 உலகக்கோப்பை விளையாண்டுருக்கணும். 30 பேர் கொண்ட உலகக்கோப்பை ஸ்குவாடில் வந்து அவர் எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால அவரால் போக முடியல 2011 உலகக்கோப்பையில். பட் 2012 T20 உலகக்கோப்பைக்கு அவர் போனார். அதுக்கப்புறம் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பெருசாக இல்லை. ஸோ அதனாலையுமே வந்து அவரை இறக்கிட்டாங்க. முக்கியமாக இர்ஃபான் பதான் அவரோட ப்ரைம் டைம் பீக் டைம் அப்படின்னா ஒரு 2004 2005 அந்த மாதிரி காலகட்டம் தான்.
சொல்லலாம். 2004 2003 அந்த இடத்துல சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன்று நடக்கும். அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஜகீர் கானும் இவருமே வந்து தொடர்ச்சியாக போட்ட முதல் 3 ஓவர் குரூஷியல் அந்த முதல் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முதல் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் தான் வந்து வேற ரகத்தில் வந்து இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சுன்னு தான் சொல்லுவாங்க. யாரா இர்ஃபான் பதான் எங்கிட்டா வந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகி பயந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. எம்எஸ் தோனி ஆஃப்டர் அரைவல் அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து 148 ரன்கள் அடிப்பாப்ல ஃபஸ்லாபாத்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பொறின்னு போயிருப்பாரு. அதில் வந்து இங்கிட்டு நம்ம இர்ஃபான் பதான் வந்து ஒரு தரமான ஒரு ஹேட்ரிக் எடுப்பாப்ல. இங்கிட்டு தோனி ஒன் சைட் ஷைன் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா இங்கிட்டு இர்ஃபான் பதான் வந்து யாருக்கும் தெரியாம வந்து பயங்கரமா பந்தில் வித்த காமிச்சிக்கிட்டு இருந்தா உள்ள வெளியே. முக்கியமாக அவரோட லேட் ரிவர்ஸ் ஸ்விங் வந்து அந்த டைம்ல இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். யுவராஜ் சிங் அப்புறம் ஒரு இர்ஃபான் பதான் இருந்தாப்புல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர் பிளஸ் லெஃப்ட் ஆர்ம் பவுலரா சூப்பரா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து அந்த ஷார்ட் கட் நீ இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அந்த நீ இன்ஜுரினால நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது. 2006 காலகட்டத்தில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு டூர் போவாங்க. அந்த டூரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருப்பார். அவர் வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு மேட்சஸுமே வந்து ஒரு 2 to 3 விக்கெட் எடுப்பார். அதுக்கு மேலே வந்து பெருசாக அவர் எடுத்ததா அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. பட் ஸ்டில் ஹீ இஸ் இன் அ குட் பவுலர் அப்படின்னா சொல்லணும். பட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா 2006 அப்புறம் 2007 எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அவரை எடுங்கன்னு சொன்னாங்க. 2007 அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். முதல் மேட்ச்லேயே வந்து வெறும் 12-14 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகள். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். என்னதான் ரன் எக்ஸ்டெண்டாக போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு கில்கிறிஸ்ட் மாதிரி வந்து ஒரு தரமான ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரியுமே வந்து தூக்குறதுல வந்து மனுஷன் செம்மையாக சொல்லி செஞ்சுட்டாப்புல. பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு ஓவர்லேயே 3 விக்கெட் எடுத்தது மேட்ச் டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது. அதனாலே வந்து மேக்ஸிமம் இந்தியா வந்து ஒரு வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஓகே, இங்கிட்ட யுவராஜ் சிங் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து ஒரு இர்ஃபான் பதான் வந்தார். அவர் வந்து அண்டர் ரேட்டடுங்க, அவ்வளோதாங்க. நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்லணும்னா அண்டர் ரேட்டட். அதுக்கப்புறம் சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா வந்து T20க்காகவே வந்து பிறந்து வளர்ந்து அப்படியே படிப்படியாக பயங்கரமாக டெவலப் ஆகி இது பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2009 to 10 அந்த டைமில் வந்து தலைவன் வேற ரகம் பார்த்து உஷாருன்னு சொல்கிற மாதிரி ரெய்னா வந்து வெறித்தனமான ஃபார்மில் இருந்தார். ஆக்சுவலாக முதல்ல இவரோட ஃபீல்டிங் பார்த்தா இந்தியா டீம் இம்ப்ரெஸ் ஆகி எடுத்தாங்க. பட் லேட்டர் போக அவரோட கியூட் கட் ஷாட்ஸுக்கும் அது போக இன்சைட் அவுட் ஷாட்ஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் வந்து வச்சு லைட்டாக இழுத்து விட்டாரு அப்படின்னா பால் கண்டிப்பாக வந்து அந்த பக்கமான டைமிங்கில் இருந்ததுன்னா பவுண்டரி கோட்டுக்கு வெளியே தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். சுரேஷ் ரெய்னாவோட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2008, 9, 10, 11 ஒரு மகத்தான காலகட்டம் தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் ஒவ்வொரு மேட்ச்மே வந்து அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சான்ஸ் கிடைச்சதோ எல்லாமே பண்ணாப்புல. நியூசிலாந்துக்கு எதிராக 2010 நினைக்கிறேன் தோனி இங்கிட்ட ஒரு நோ லுக் 6 இங்கிட்ட ஒன்று அடிச்சாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னா ஒரு குயிக்கான 25 பந்துகள் 50 ரன்கள் 56 ரன்கள் அடிப்பார். ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த மேட்ச்மே வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸை தட்டிட்டு போவாப்ல. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அதை நம்பி தான் வந்து சுரேஷ் ரெய்னா வந்து எடுத்திருந்தாங்க 2011 உலகக்கோப்பைக்கு. கடைசி 2 மேட்ச் குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த 2 மேட்ச்மே வந்து ஃபைனல் அவர் விளாடலை. ஸோ இந்த முக்கியமாக இந்த 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாற்றிலே வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரெய்னா ஐபிஎல்லுக்கு எடுத்ததுக்கப்புறம் அவரோட ஃபேன் பேஸே பெரிய லெவலில் பேசப்பட்டது. ரெய்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்பலாம் தலைவர் வந்து எப்படியாவது பொறின்னு பொறிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸை காப்பாற்றிடுவார் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து ரெய்னாவோட ஃபேன் பேஸ் ஹியூஜாக இருந்துச்சு. ரெய்னாக்கு எங்கே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மோசமான காலகட்டம் வந்தது அப்படின்னா அவரோட ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா 2010, 11, 12 அந்த 13, 14 அந்த ரெய்னாவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரெய்னா வந்து அந்த ஒரு 100 செலிப்ரேஷன் சென்னைக்காக ஒன்று பண்ணுவாப்ல இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்த ரெய்னாவே வேற மாதிரி இருந்தாப்ல. இன்ஃபேக்ட் 2014, 15 ரெய்னா கூட பெட்டர் அப்படின்னு சொல்லி வேணும். ஏன்னா நான் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு டூர் போவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னா வந்து முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார், இந்த ஓடிஐ சீரீஸை நாங்கள் சம்பவம் செஞ்சுட்டு தான் வெளியே வருவோம்னு. மொத்த மேட்சே மனுஷன் 100 அடிப்பாப்ல, அது 116 ரன்கள் 106 ரன்கள் அடிப்பாப்ல. ஸோ அப்போவே வந்து அந்த டைமில் ஒரு கோல்டன் பீரியடாகவுமே அவர் பீக்கில் இருந்தார். 2015 உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வேக்கு எதிராக வந்து ஒரு தரமான ஒரு 100 கூட அடிப்பாப்ல. ஸோ ஆக மொத்தம் ரெய்னாக்கும் இருந்த ஒரு பீக் டைம் இருந்தது. பட் அவர் ஃபிட்னஸ் மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தார் அப்படின்னா
ஒரு நம்ம இன்னும் ஒரு சில காலகட்டம் வரைக்குமே வந்து ரெய்னாவை பார்த்துருந்துருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம கையில் எதுவும் இல்லை. 2016க்கு அப்புறம் 2018 கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கிலாந்துக்கு எதிராக வந்து ஒரு T20 மேட்ச் ஆடிடுவாங்க. KL ராகுலுமே அவருமே நின்று நல்லா சம்பவம் பண்ணுவார். அயர்லாந்து சீரிஸ் ஆடுவாப்பில் 2018-19 அந்த காலகட்டத்திலையுமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெய்னாவை பெருசாக பார்க்கல. பட் அதுக்கப்புறம் லேட்டராக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அவருமே வந்து இல்லை. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஒரு OG லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு வரிசையில் வந்து அடுத்து நம்ம யாரையுமே பெருசாக பார்க்க முடியல அப்படின்றது வந்து ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து யார் அப்படின்னா அதுக்கடுத்து தான் வந்தார் நம்ம ரவீந்திர ஜடேஜா ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஒரு ஹேட் இருந்தது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2013 சாம்பியன் ட்ராப்பில் சம்பவம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமும் அவருக்கு கொஞ்சம் ஹேட் இருந்தது, எதுக்கு இவனை சும்மா எடுத்து வச்சிங்க, ஓவர் ரேட்டட் பிளேயர் அப்படி இப்படின்னு. பட் ஸ்டில் 2017க்கு அப்புறம் அவரோட ஹேட் உச்சத்துக்கு போச்சு. 2018 அந்த நியூசிலாந்துக்கு அந்த ஒரு நாக் போதும் அவரோட தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்கமிங்கில் வந்து எல்லாமே வந்து தரமாக பண்ணி அவரோட ஃபீல்டிங்கால மக்களை வந்து பயங்கரமாக கவர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட பேட்டிங் பவுலிங் எல்லாமே சேர்த்து ஒரு விதமாக நல்லா இருந்தது. ஸோ ஜடேஜா இந்த லிஸ்ட்டை சேர்ந்தாலும் பட் OG அப்படின்னா வந்து இந்த 3 லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர்ஸை வந்து நான் பிக் பண்ணுவேன். ஸோ இதில் யார் சிறந்தவங்க அப்படின்றத வந்து நீங்கள் கீழே சொல்லுங்கள். எதனால இவங்க வந்து இந்தியா மிஸ் பண்ணாங்க அப்படின்றத காரணமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then வணக்கம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.